இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஆதியாகமம் 26வது அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்செபா எண்ணப்படுகிறது. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். சரிங்களா? அதாவது நேற்று வந்து அபிமெலேக்குடைய சகோதரனும் அவனுடைய சேனாதிபதியும் ஈசாக்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. சமாதானத்தோடு நாங்கள் உங்களை அனுப்பிவிட்டு அதே போல் நீங்களும் எங்களை சமாதானத்தோடு அனுப்பிவிடுங்க, எங்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு ஒரு துறவு வெட்டுறாங்க. யாரோட வேலைக்காரங்க? ஈசாக்கோட வேலைக்காரங்க ஒரு துறவு வெட்டுறாங்க. அதுக்கு வந்து சேபான்னு ஈசாக்கு வந்து பெயரிடுறாரு. அந்நாள் முதல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சபான்னு பேர் வந்திருக்கு அந்த ஊருக்கு. சரிங்களா? அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஈசாக்கோட மூத்த மகன் ஏசா, அவர் வந்து 40 வயதான போது வந்து 2 குமாரத்திகளை மனைவியாக கொள்கிறார். 2 பேர். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யூதித், இன்னொருட மனைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்மாத். 2 மனைவிகள் அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அது வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மனஸ்தாபமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அது என்ன காரணம், எதனால் அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.